ஆர்கிடெக்சர் டிசைனில் ஒரு 2 BHK அட்டகாசமாக கட்டியிருக்காங்க. 2.25 சென்ட்லைங்க. மிக அற்புதமான டிசைன்லைங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் ஹோமுக்கு தேவையான முறையில் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஹாலுங்க. ஹாலினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 16x11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஹாலுங்க. இந்த வீடு நம்ம சொன்ன மாதிரியே நம்மளுக்கு ஆர்கிடெக்சர் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மேலே இருக்கிற படியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்காங்க, ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, ஐமை ஹோமின் இனிய வணக்கங்கள். வாங்க, ஆர்கிடெக்சர் டிசைனில் ஒரு 2 BHK அட்டகாசமாக கட்டியிருக்காங்க. 2.25 சென்ட்லைங்க. மிக அற்புதமான டிசைன்லைங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் ஹோமுக்கு தேவையான முறையில் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டியூவல் கலரில் அடிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனில் மேலே டைல்ஸ் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்து கலர் பெயிண்ட்ஸும் அருமையாக இருக்குது. இந்த வீடு 2.25 சென்ட்டில் 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 2 BHKங்க. மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வாசல் வச்சு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டிலைங்க ஒரு பெரிய கார் பார்க்கிங் அளவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங்லேயும் சரி, ஃப்ரண்ட் எலிவேஷன்லேயும் சரி, ஸ்பாட் லைட்டு, வார்ம் லைட் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே நல்லா ஹெவியான டைல்ஸ் போட்டிருக்காங்க. அது போக ஒரு அவுட்டர் டாய்லெட் இருக்குங்க. 6x3 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அவுட்டர் டாய்லெட்டில் இந்தியன் டைப் பேசின் வச்சு கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளுக்கு ஒரு வெட் ஏரியா இருக்குது. அதில் பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய லான்ச்சுங்க. அந்த லான்ச்சிலேருந்து ஒரு சின்ன சிட் அவுட், அந்த சிட் அவுட்லேருந்து உள்ளே போகிற மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோருங்க. கலரும் தேக்கில் பண்ணியிருக்காங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன் கலர்லையும், டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக துடைக்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் பேட்டர்னில் பண்ணியிருக்கக்கூடிய தேக்கு கதவுங்க. ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஹாலுங்க. ஹாலினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 16x11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஹாலுங்க. இந்த வீடு நம்ம சொன்ன மாதிரியே நம்மளுக்கு ஆர்கிடெக்சர் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மேலே இருக்கிற படியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்காங்க, ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சு கொடுத்துருக்காங்க. காற்று வர்ற மாதிரி, வெளிச்சம் வர்ற மாதிரி நல்லா 2 ஜன்னல் வச்சு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டில் நார்மலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 BHK வீட்டில் நம்மளுக்கு டைனிங் ஹால் இருக்காது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் கம் கிச்சனுங்க. 16x6 அப்படிங்கிற அளவில் கொஞ்சம் அமைஞ்ச ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கிச்சன் வித் டைனிங்க. செல்ஃப்ஸ், நிறையா செல்ஃப்ஸ், சாமான வைக்கிறதுக்காக நிறையா செல்ஃப்ஸும், லேப்ட் வந்து 16 அடிக்கு அளவில் கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் கிரானைட்ஸ் போட்டு கொடுத்துருக்க டேபிள் டாப்புங்க. பிராண்டடில் எல்லாமே லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பேரூர் சுண்டக்காமுத்தூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடுங்க. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 10x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. அதுலேயும் செல்ஃப்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் பேஸில் பெயிண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வெர்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. இதில் அட்டாச்சு டாய்லெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6x5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்டுங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி செராமிக்ஸில், ஆன்டி ஸ்கிட் செராமிக்ஸில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. 7 அடிக்கு வெஸ்டர்ன் பேட்டர்னில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஹாலிலிருந்து மேலே ஸ்ட்ரக்சர்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டெப்ஸில் நல்ல ஹெவியாகவும் மாடர்னாகவும் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம மேலே போனோம்னா மேலே நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய லான்ச்சுங்க. லான்ச்சிலிருந்து லான்ச்சுக்கும் நல்ல வெளிச்சம் வர்ற மாதிரி ஒரு பெரிய ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. 16x11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூமுங்க. அந்த பெட்ரூமில் நல்ல காற்று வெளிச்சம் வர்ற மாதிரி ஜன்னல் வச்சுருக்காங்க. செல்ஃப்ஸ் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய அளவில் இருக்குங்க. 6x6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட்டுங்க. இதுலேயும் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் கீழே போட்டு மேலே செராமிக்கில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டினுடைய ஃபெசிலிட்டியே நல்ல வெளிச்சம் வர்ற மாதிரி மாடர்ன் லுக்கில் இன்ஜினியரிங் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய இன்னர் பால்கனிங்க. இந்த பால்கனி வந்து பார்த்திங்கன்னா
இதே வந்து பாருங்கள் எவ்வளவு இயற்கை சூழ்ந்த சூழ்நிலை நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க. இந்த வீடு பேரூர் சுண்டக்காமுத்தூரில் அமைஞ்சிருக்குங்க. வெளியில் போகிறக்கு நல்ல ஹெவியான வுட்டில் டோர் கொடுத்துருக்காங்க. வெளியில் ஃப்யூச்சரில் வேணும்னாலும் நம்ம ஓப்பன் டெரஸில் ஒரு வீடு எடுத்துக்கலாமுங்க. ஹெவியான ஃப்ரேம் கொடுத்து மேலே படி வச்சு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஹீட் வந்தாலும் இறங்காத அளவுக்கு கூலண்ட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பிராண்டலில் துவைக்கிறக்கு ஒரு கல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கூலண்ட் பெயிண்ட் அடித்தாலும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் அதனுடைய சில்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீட்டை இறங்கவே இறங்காது. மேலே போனீங்க அப்படின்னா 2 வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. இயற்கை கொஞ்சம் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மேற்கு தொடர்ச்சியினுடைய மழையும் காற்றும் அற்புதமாக வரக்கூடிய ஒரு இயற்கை சூழ்நிலையில் அமைஞ்சிருக்க வீடு. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஐமை ஹோமை கால் பண்ணுங்கள். ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உங்களுக்காக.